இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு வரதுக்கு காரணமா இருந்த என் தோழன் பாலகிருஷ்ணன். இதே மாதிரி ரியல் லைஃப்லயும் நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பாலகிருஷ்ணன் இருக்காரு. அவர் மட்டும் இல்லனா இன்னைக்கு நம்ம யாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த பாத்திருக்கவே மாட்டோம்னு சொன்னா நம்புவீங்களா? டுடே இவங்கள பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான குட் ஸ்டோரிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 1950 பெங்களூர்ல சிவாஜி ராவ் பிறக்கிறாரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே படிப்புல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரு நாள் இவரோட அண்ணா ஃபீஸ் கட்டுவதற்காக கொடுத்த காசை எடுத்துக்கிட்டு தமிழ் சினிமாவில ஒரு லைட்மேனாவது நாம ஆகிட மாட்டோமா என்று கிளம்பி சென்னை வராரு. இங்கு எங்கேயுமே இவருக்கு வேலை கிடைக்கல. மறுபடியும் பெங்களூர் போயிட்டு அங்க கார்பெண்டர், கூலி வேலை, பஸ் கண்டக்டர் என்று கிடைச்ச வேலையை இஷ்டப்பட்டு செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போது இவர் கண்டக்டராக இருக்கும்போது அந்த பஸ்ஸோட டிரைவரா இருந்த இவரோட நண்பன் ராஜ் பகதூர், உன் ஸ்டைலுக்கு நீ ஏன் சினிமால ட்ரை பண்ணக்கூடாது என்று கேட்கிறாரு. வெறும் பாராட்டி மட்டும் விட்டுறாம மெட்ராஸ் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் ஆக்டிங் கத்துக்கிறதுக்கு நம்ம தலைவரை வற்புறுத்தி அட்மிஷன் ஃபீஸ் எல்லாம் கொடுத்து சென்னை அனுப்பி வைக்கிறாரு. அவர் உதவியால அபூர்வ ராகங்கள் என்ற ஒரு படத்தில் கேன்சர் பேஷண்டாக ஒரு சின்ன கேரக்டர்ல தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமாகிறாரு. அதற்கப்புறம் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னதான் அந்த காலத்துல நிறைய ஆக்டர்ஸ் இருந்தாலும் இவருடைய கருப்பு நம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் இவரை ஹீரோவாக ஏற்றுக்கொள்றாங்க. அதுக்கப்புறம் மக்கள் இவருக்கு வச்ச பேர் தான் சூப்பர் ஸ்டார். இதுவரைக்கும் 171 படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு இவரிடம் பேர், புகழ், பணம் இல்லாதது எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் தன்னுடைய 75வது வயதிலையும் வேலை செய்து தன்னுடைய ரசிகர்களை சந்தோஷமாக வைத்துக் கொள்வது மட்டும் இல்லாம தன்னை வளர்த்துவிட்ட நண்பனையும் மறக்காம இருக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.